நமக்கான இந்த முதல் வாரத்தினுடைய இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 2021 ஆண்டில் இந்த தவக்காலத்தினுடைய முதல் வாரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஆராதனையுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த துதியின் வேலை, பாடல் வேலையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதனை தொடர்ந்து கேட்கப்படுகின்ற கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராக இந்த நாட்டில் வந்திருக்கிறோம். சுவாமி, வாரும் தூய ஆவியானவரே, இந்த முதல் நாள் கூட்டம் தொடக்கம் முதல் நிறைவு மற்றும் நம்முடைய கிருபைகளோடு கூட தங்கியிருப்பதாக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகவும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தொடக்கம் முதல் நிறைவேற்றக்கூடிய கிருபை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 58வது பாடல். போற்றி துதிப்போம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போமே. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 58வது பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து கரந்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். உற்சாகமாய் கரந்தட்டி பாடி ஒரு சிலராய் வந்திருக்க முடியலாம். எல்லாரும் கரந்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். துதிப்போம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. எல்லாரும் கரந்தட்டி பாடுவோம். துதிப்போம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி. இயேசு என்னும் நாமமே, எல்லாம் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான சூழல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தருடைய பாதத்தில் கொடுமையான அனுபவங்கள் இருந்தாலும் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரை போற்றி பாடுவோமா? தாவீதை சொன்னது போல எல்லா சூழலிலும் தேவனை துதிக்கும்படியார் எல்லாரும் சேர்ந்து ஜெப நிலையில பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தழைத்து அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்தழைத்து அன்பை என்றும் பாடுவேன். எல்லாரும் உற்சாகமா இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்று மகிழ்கிறேன். உற்சாகமாய் பாடி இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் ஆர்வி ஜெயதுனியோடு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நோக்கி நாம் போற்றி பாடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனை, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாயாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைந்து மாயாதே. ஆற்றின் ஜெயதுனியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவேன். ஆற்றின் ஜெயதுனியோடு
இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? என்னை கரம்பிடித்து பாதுகாத்த தெய்வமே, இது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். எல்லாரும் உற்சாகமாய் ஜெப நிலையை பாடி ஆண்டவரை மாத்திரம் போற்றி பாடுவோம். பாலகனையே மரப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா? பாலகனையே மரப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் கண்டு ஜீவனாய் என்று போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் கண்டு ஜீவனாய் என்று போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த பூமி அகிலவும் சாட்சியாகவே. ஒருவேளை இந்த சாட்சியின் நாட்கள 2021 ஆண்டு இந்த தவக்காலத்துல நம்முடைய பிள்ளைகளின் சாட்சி பிள்ளைகளாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய துதிகளை எழுப்போமா? எல்லாரும் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா? ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று நன்று கொண்டு செய்துவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று நன்று எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேச இயேசுவே. எல்லாரும் உற்சாகமாய் பாடி என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி இந்த பாடல் புத்தகத்துல 77வது பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 77வது பாடல். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை இந்த பூமியில் அறிந்துவேன். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஜீவனை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் பாடும். எல்லாரும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான். என்று நண்புள்ள
இந்த நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை உற்சாகமாய் இந்த 2 நாட்களில் பங்கு பெற திருச்சபை குருவானவராய் அன்போடு நான் கேட்க நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரை பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது ஆண்டவரை ஆராதித்த ஒரு நேரம். ஆகவே உற்சாகமாய் பாடுகின்ற பொழுது நம்ம இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கவலைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் துதி எடுக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா பலவீனங்களும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து கரந்தட்டி பாடலாம். தெரிந்த பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யணும். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாரும் கரந்தட்டி பாடி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதங்களுக்கு செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக நாம் தலைகுனிந்து போகாதபடி எங்களை உயர்த்தி வச்சிடுங்க என்று சொல்லி எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத, சொல்லி முடியாத காரியங்களை செய்கிறவர், இரட்சிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருகிறவர். தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு நாம் கேட்போமா? எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர்.
நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராதித்து நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுவோம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். 5 நிமிடங்கள் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த தவக்காலத்துடைய முதல் வாரம், இந்த முதல் வெள்ளிக்கிழமையில தேவனுடைய சமூகத்துல, பிதாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் ஆவியானவர், எங்களோடு கூட இடைவிடும்படியா எல்லாரும் நாவை விரிவாய் திறந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, நான் யாரையும் பார்க்க வேண்டாம், ஆவியானவரை மாத்திரம். ஆண்டவரே, இந்த சர்ச்சில் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த லெந்து நாட்களில, இந்த கன்வென்ஷன் கூட்டம் முதல் நாளில எங்களை நீ அழைத்து வந்திரே. எதற்காக? உம்மையை போற்றுவதற்காக, எங்கள் பிதாவை ஆராதிப்பதற்காக, எங்கள் ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பதற்காக. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். இது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, நான் வெறுமையோடு செல்லக்கூடாது ஐயா, நான் வெறுமையோடு செல்லக்கூடாது ஆண்டவரே. ஒரு நோக்கத்தோடு கூட இந்த நாளை அழைத்து வந்திருக்கிறீங்க சொல்லி எல்லாரும் ஆண்டவரை கண்களை மூடி விடுதலையோடு கூட நாம் ஆராதிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். பிதாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு கூட கிரியை செய்கிற ஒரு நேரம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை ஆராதிப்போமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம்.
எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கிற தயவருக்காக மனதார உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். மீதமுள்ள ஆராதனை முழுவதும் ஆவியானவரே உடைய கரங்கள் நன்றி பேசுகிற ரட்சகனை மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 6 வசனங்கள் 14 தொடங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2021ஆம் ஆண்டு தவக்கால கன்வென்ஷன் இந்த முதல் வார கூட்டங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துடைய அந்தரைய மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3 நாட்கள் இன்றும் நாளை மாலையும் ஞாயிறு காலை ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பழனி பகுதியில் மிக சிறப்பாக உண்மையும் உத்தவமாய் ஆண்டுடைய இந்த ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக ஊழியத்தை நிறைவேற்றி வருகின்ற மரியாதைக்குரிய பாஸ்டர் ஏபி பாலராஜ் அவர்கள் பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லி அந்த பகுதியில் மாத்திரமல்ல பல இடங்களில் நம்முடைய திருமண்டலத்தில் குறிப்பாக ஐயா அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த நாளில் இந்த லெந்து காலங்களில் இந்த 3 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடும் உபவாசத்தோடு நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். ஆகவே சபையாருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த செய்தி தொடர் செய்தியாக இருப்பதனால் இன்றும் நாளை கூட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டங்களிலும் தயவுசெய்து நீங்கள் முழுவதுமாக பங்கு பெறுமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் சீக்கிரமாக வந்திருப்பது உள்ளத்தின் ஆழத்திற்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான இந்த நாளின் முதல் நாள் கூட்ட செய்தியை அருமையான மக்கள் இருக்கக்கூடிய பாலாஜி அவர்களை கரம் தட்டி நம்முடைய மனப்பூர்வமான நம்முடைய வாழ்த்துக்களை கூறி பாஸ்டர் அவருடைய கனவை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடவுளின் ஊழியத்தை நிறைவேற்றும் பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருப்பதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே இந்த காலங்கள் வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு ஏற்படுத்தின நோக்கத்தை அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஜெபமாகும். லென்டன் என்கிற பதம் ஆங்கிலோ சாக்சன் மொழியிலிருந்து உருவானது. நாம் பயன்படுத்துகிற லென்ட் என்கிற வார்த்தை லென்டன் என்கிற ஆங்கிலோ சாக்சன் மொழியிலே அதனுடைய மூலப்பதம். அதிலிருந்து தான் ஆங்கிலத்திலே லென்ட் என்கிற பதமும், தமிழிலே நாம் அதை தபசு காலங்கள் என்றோ லெந்து காலங்கள் என்றோ அதை நாம் அழைக்க பழகியிருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு மூல வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் துளிர் விடுதல், ஸ்பிரிங். அதைத்தான் நாம் இந்த நாட்களிலே நாம் அனுசரிப்பதற்காக கடவுளின் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஏன் லெந்து நாட்களை ஆசரிக்காவிட்டால் நான் நரகத்துக்கு போய்விடுவேனா? அப்படி ஒன்றும் கிடையாது. வேதாகமம் லெந்து நாட்களை ஆசரிக்க கட்டளையிடுகிறதா? இல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய திருச்சபையின் முன்னோர்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் அவர்கள் ஏற்படுத்தின ஒரு ஒழுங்கு முறையில் ஒன்றுதான் இந்த லெந்து காலங்கள். அதை நாம் சடங்காச்சாரமான காலங்களாக மாற்றிவிட்டால் அதைவிட பரிதாபமான காரியம் வேறு ஒன்றும் கிடையாது. எந்த நோக்கத்திற்காக இது ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கம் இந்த நாட்களிலே நிறைவேற வேண்டும். எப்படி வசந்த காலங்களிலே அந்த மரம் செடிகளிலே இருக்கிற பழைய இலைகளோ துளிர்களோ கீழே விழுந்து ஒரு புதிய துளிர்கள் தோன்றுகிறதோ, அதை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பழையவைகளை களைந்து புதியவைகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற தரித்து கொள்ளுகிற ஒரு மேன்மையான வசந்த காலங்கள், ஆவிக்குரிய வசந்த காலங்களாக இந்த காலங்கள் நம்முடைய திருச்சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் தான், அந்த நோக்கத்திற்கு பின்னால் தான் உபவாசங்கள் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்கு பின்னால் தான் சரீர ஒடுக்கங்களோ அல்லது நாம் ஆசரிக்கிற எந்த விதமான ஒழுங்கு முறைகளோ ஜெபமோ அது இருக்க வேண்டும். சடங்காக்கி விட்டோம் என்றால் கடவுளுடைய நோக்கத்தை நாம் இழந்து விடுவோம். மெய்யாகவே அப்படிப்பட்ட நாட்களாக இந்த நாட்கள் உங்களுடைய திருச்சபைக்கு அமைய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. விசேஷமாக இந்த லெந்து நாட்களின் முதல் வாரத்தை உங்களோடு கூட செலவழிக்கும் கிருபையை கடவுள் எனக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏற்கனவே நான் இந்த தேதியை சாத்தூர் திருச்சபைக்கு ஒதுக்கி இருந்த நாட்கள். ஒருவேளை அவர்கள் அந்த தேதியிலே ஒரு சிறு மாற்றத்தை என்னிடத்திலே கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த தேதி எனக்கும் ஃப்ரீயா இருந்தது. நானும் உங்களோடு கூட வருவதற்கு இந்த காலங்கள் எனக்கு உதவியாக இருந்தது. என்ன மையத்தை இந்த நாட்களிலே நாம் கொள்ள போகிறோம்? வருகிற 3 நாட்கள் மாத்திரமல்ல, வருகிற 40 நாட்களும் இந்த லெந்து நாட்களிலே என்ன மையத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள போகிறோம்? எந்த ஒரு திருச்சபையை சார்ந்த தேவ பிள்ளைக்கும் மிக தெளிவாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த காலங்கள் பரிசுத்தமாகுதலின் காலங்கள். ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொன்னார், பாடுகளின் நாட்கள் பரிசுத்தப்படும் நாட்கள் என்று சொன்னார். இந்த காலங்கள் என்னை பரிசுத்தமாக்குவதில்லை, அல்லது என்னுடைய உபவாசங்கள் என்னை பரிசுத்தமாக்குவதில்லை, என்னுடைய ஜெபங்கள் என்னை பரிசுத்தமாக்குவதில்லை. கடவுளோடு நான் வைத்திருக்கிற உறவின் அடிப்படையிலே கடவுள் என்னை பரிசுத்தமாக்குகிறார், கடவுள் என்னை உருவாக்குகிறார். இந்த நிலைப்பாட்டிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இந்த நாட்களிலே வைத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். எனவே இந்த 3 செய்திகளையும் உங்களோடு கூட
பரிசுத்தம் என்கிற தலைப்பிலேயே, ஐயா சொன்ன பிரகாரமாக பரிசுத்தம் என்கிற தலைப்பிலேயே வருகிற 3 நாட்களிலும் நம்முடைய செய்திகளின் ஆய்வை நாம் வைத்துக் கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எபிரேய பதமானாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க பதமானாலும் சரி, பரிசுத்தம் என்கிற பதத்திற்கு திருமறை கொடுக்கிற ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்றால் வேறு பிரிக்கப்படுதல், செட் அபார்ட் என்பதுதான். நாம் பரிசுத்தம் என்கிற வார்த்தையை எப்படி புரிந்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு நான் போவதினாலே நான் பரிசுத்தவான் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டதினாலே நான் பரிசுத்தவான் கிடையாது. எதன் அடிப்படையிலே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தவான் என்று எப்படி அழைக்கப்படுகிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் கடவுளுடைய பிள்ளை. இதுதான் பரிசுத்தத்தின் அடிப்படை. ஒரு மனிதன் பரிசுத்தவான் என்று புதிய ஏற்பாட்டிலே அழைக்கப்படுவது இந்த அடித்தளத்தில் தான். இதை வைத்துதான் திருமறை புதிய ஏற்பாட்டிலே கடவுளுடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம், செட் அபார்ட் என்கிற இந்த பதம் எனக்கு என்ன சொல்லி தருகிறது? கடவுளுக்காக நான் வேறுபடுத்தப்பட்டவன். இந்த ஆலயம் ஏன் பரிசுத்தமாய் கருதப்படுகிறது என்றால், இந்த ஆலயம் கடவுளுக்காக வேறுபடுத்தப்பட்ட ஒரு இடம். இங்க இருக்கிற இந்த பிரசங்க பீடம் ஏன் பரிசுத்தமானது? கடவுளுடைய ஊழியத்திற்காக வேறுபடுத்தப்பட்டது. இங்க இருக்கிற சிறிய பொருளோ பெரிய பொருளோ ஏன் அதை நான் பரிசுத்தமானதாக, கனத்திற்குரியதாக நான் கருதுகிறேன் என்றால், அது கடவுளுடைய பணிக்காக வேறுபடுத்தப்பட்டது. ஒருவேளை ஒரு பொருளுக்கே நான் இவ்வளவு மரியாதையை கொடுப்பேன் என்றால், என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய சரீரத்திற்கும் நான் கொடுக்க வேண்டிய மரியாதை எவ்வளவு பெரியது. நான் கடவுளுடைய மனிதனாய் இருப்பதற்கு, கடவுளுக்கு உகந்தவனாய் இருப்பதற்காக நான் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் கொண்டு வாருங்கள். 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் தயவு செய்து நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. எங்கே எழுதி இருக்கிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44:5வது வசனத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44:45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். போதும். அடுத்து 45 வாசியுங்கள். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பேதுரு எங்கிருந்து இந்த வேத வாக்கியத்தை அவர் எடுத்துக்கொண்டார்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் இந்த வேத பகுதியை அவர் எடுத்துக்கொண்டார். எனவே கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கம் என்னவென்றால், என் கடவுள் என்னை அழைத்த இந்த அழைப்பிலே, பரிசுத்தம் என்கிற அழைப்பிலே நான் முன்னேறி செல்வதாகும். அதை குறித்த தொடர் போதனையைத்தான் நாம் இந்த நாட்களிலே கேட்க போகிறோம். அதற்கு முன்னுரையாகத்தான் இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசித்தோம்.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பவுல் கொரிந்தியருக்கு தன்னுடைய 2ஆம் நிருபத்தை, ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர்களின் அடிப்படையில, வேதத்தின் அடிப்படையிலும் கூட கொரிந்தியர்களுக்கு இன்னும் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டதாக திருமறை வல்லுநர்கள் நம்புகிறார்கள். சில திருமறை வல்லுநர்கள் 6 நிருபங்கள் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீர்களானால் குறைந்தது பவுல் ஒரு 4 நிருபங்களையாவது கொரிந்திய திருச்சபைக்கு எழுதியிருப்பதை திருமறையிலேயே நீங்கள் பார்க்கலாம். உள்ளே இருக்கிற வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆனால் அடுத்த 2 நிருபங்கள் நமக்கு கரங்களிலே கிடைக்கவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே 4 நிருபங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 2 நிருபங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. காணாமல் போன நிருபங்கள், லாஸ்ட் எபிஸ்டல்ஸ் என்று அந்த நிருபங்கள் அழைக்கப்படுகிறது. கிடைத்த நிருபங்கள் நமக்கு இந்த 2 நிருபங்கள் தான். பவுலின் வரிசையிலே 1 கொரிந்தியர் நிருபம் 2வது நிருபமாக இருந்திருக்க வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் நிருபம் 4வது நிருபமாக இருந்திருக்க வேண்டும். 1ம் 3ம் நமக்கு கிடைக்காததினாலே இதை நாம் 1, 2 என்று நாம் வைத்திருக்கிறோம். பவுலினுடைய மிஷனரி ஊழியத்தில் உருவான திருச்சபை தான் கொரிந்திய திருச்சபை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்தை வீடுகளில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். கொரிந்து பட்டணத்திலே பவுல் எவ்விதமாய் இந்த திருச்சபையை உருவாக்கினார் என்கிற வரலாற்றை, இந்த சபைக்கான வரலாறு அங்கேதான் இருக்கிறது. அதன் பிறகு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு இந்த திருச்சபையில ஒரு நல்ல மாற்றங்களும் வளர்ச்சியும் உண்டானதை பற்றி திருமறையில வாசிக்கிறோம். கடவுளுடைய காரியங்களிலே நன்றாக வளர்ந்து கடவுளுக்காக கனி கொடுக்க முன்வந்த திருச்சபைகளிலே இந்த திருச்சபையும் ஒன்று. எனவே பவுல் இவர்களுக்கு அதிகமான கவனத்தை திருமறையிலே செலுத்தி இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஆனால் 2வது நிருபம் எழுதப்பட்ட பின்னணி மிக வேதனைக்குரியது. இடையிலே கொரிந்திய திருச்சபையிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்மாற்றம், கள்ள போதகர்களாலே இந்த திருச்சபையிலே ஒரு பெரிய பின்மாற்றம் ஏற்பட்டதை பற்றி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பற்றி வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், நீங்கள் அந்த பகுதிகளிலே அந்த வேத பகுதிகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே நீங்கள் அந்த காரியங்களை பற்றி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அந்த பகுதியை கொஞ்சம் தயவுசெய்து வீடுகளில் போய் அதை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் அங்கே நுழைந்து அங்கே அவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை பற்றி 2 கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்திலிருந்து அதற்கு கீழே இருக்கிற வேத வாக்கியங்களிலே அவர் தெளிவாக சொல்லுவதை பற்றி நீங்கள் கவனிக்கலாம். நமக்கு இப்பொழுது பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. எனவே வீட்டில் போய் இந்த வேத பகுதிகளை படித்துக் கொள்ளுங்கள். பவுல் அந்த பின்மாற்றத்தை கேள்விப்பட்ட பிறகு அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் கொரிந்திய திருச்சபை மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் போய் சந்தித்த பொழுது அவருடைய சந்திப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். எனவே மிக வேதனையோடு ஒரு கடினமான கடிதம் ஒன்றை பவுல் அவர்களுக்கு எழுதினார் என்றும், அந்த கடினமான அந்த நிருபத்தை படித்த மக்கள் தான் பிந்தின நாட்களிலே மனம் மாற்றத்தை தங்கள் வாழ்க்கையிலே சந்தித்தார்கள் என்றும் வேதத்திலே நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதின அந்த கடினமான நிருபத்தை குறித்து பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். உங்களுடைய கவனத்தை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு நீங்கள் திருப்புங்கள். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம்
கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படவில்லை. பவுல் ஒரு கடினமான நிருபம் ஒன்றை எழுதினார். அந்த நிருபம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆழமான மனஸ்தாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் அந்த மனஸ்தாபம் அவர்களுடைய மனமாற்றத்திற்கு ஏதுவாக இருந்ததினாலே பவுல் அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு பெரிய பின்மாற்றத்திற்குள்ளே போன இந்த திருச்சபை பழைய வாழ்க்கை நிலைக்கே திரும்பி விட்டார்கள் என்று நீங்கள் வாசிக்கலாம். கொரிந்து பட்டணத்தை பற்றி நீங்கள் சரித்திரத்திலே படிப்பீர்களானால் அது ஒரு விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் நிறைந்த ஒரு பட்டணம். பவுலின் காலத்திலே மிகப்பெரிய ஒரு வணிக பட்டணமாக அந்த பட்டணம் திகழ்ந்தது. ஆனால் அங்கே மிக பிரபலமான காரியம் ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம். ஆப்ரோடைட் என்கிற ஒரு தேவதையின் கோயில் இந்த கொரிந்து பட்டணத்தில் சுமார் ஒரு 1700 அடி உள்ள ஒரு மலையின் மேலே அந்த காம தேவதையின் கோவில் அமைந்திருந்தது. எனவே அதை பார்ப்பதற்கு அந்த நாட்களிலே பல இடங்களிலும் இருந்து அதிகமான மக்கள் அங்கே வந்தார்கள். காம தேவதையாய் அறியப்பட்டதினாலே அந்த தேவதையை வணங்குகிறவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஆராதனை முறைமைகளிலே ஒன்றாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அந்த கடவுளை வணங்குகிறவர்கள் வேசித்தனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருந்ததினாலே அந்த பட்டணத்திலே அநேக வேசிகள் சுற்றி திரிந்தார்கள். சுமார் ஒரு 1000 தேவதாசிகள் பவுலின் காலத்திலேயே இந்த கொரிந்து பட்டணத்தை சுற்றி வந்தார்கள் என்று சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே வந்து அந்த ஆண்களை பிரியப்படுத்துவதற்காக அந்த பட்டணம் இருந்தது. எனவே இந்த நாட்களிலே ஒரு பழமொழியே உண்டாம். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே பெண்கள் விஷயத்திலே பலவீனனாய் இருப்பான் என்றால் நீ என்ன பொருந்தியனா என்று அழைப்பது அந்த நாட்களிலே ஒரு பழக்கமாய் இருந்தது. அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை அங்கே இருந்தது. அந்த நிலையில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் மக்கள் அங்கே உருவானார்கள். பின்மாற்றம் வந்தபோது மீண்டும் அவர்கள் பழைய நிலைக்கே திரும்பி போனார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கும் அவர்களுடைய வேசித்தனங்களுக்கும் அசுத்தமான வாழ்க்கை நிலைகளுக்கும் திரும்பி போனார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பவுல் எழுதின ஒரு கடினமான கடிதத்தின் மூலமாக கடவுள் மறுபடியுமாய் அந்த திருச்சபையில ஒரு நல்ல மறுமலர்ச்சியை எழுப்புதலை கொண்டு வந்தார். அநேகர் மனம் மாறி மறுபடியும் கடவுளுக்குள்ளே தங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த 2வது நிருபம். இப்ப நீங்க இந்த பின்னணியை மனதில் வைத்து 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பாருங்க. வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஒரு மனிதன் கடவுளுக்குள்ளே வரும்போது கடவுளுடைய நாமத்தினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவன் பரிசுத்தவான் என்கிற ஒரு தகுதிக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். அதே நேரத்தில் அவனுடைய பரிசுத்தமாகுதலின் பூரணத்தை நோக்கி அவன் பிரயாணிக்கிறான். ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே பூரணமான பரிசுத்தத்தை தன் வாழ்க்கையிலே அடைந்து விடுவதில்லை. யாராவது சொல்ல முடியுமா, நான் 40 வருட கிறிஸ்தவன், 50 வருட கிறிஸ்தவன், எனவே நான் இனி பரிசுத்தமாக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன் என்று ஒரு மனிதன் சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்ன? உலகத்திலே எந்த மனிதனும் பூரணத்தை அடைவதில்லை. ஆனால் பூரணத்தை நோக்கிய பிரயாணத்திலே நாம் இருக்கிறோம். இதை நாம் உணர வேண்டும். உலகத்திலே நான் வாழ்கிற நாட்களிலே பூரணமான பரிசுத்தத்தை ஒரு நாளிலே நான் பரலோகத்திலே அனுபவிப்பதற்கு பூரணமான பரிசுத்தத்தை நோக்கிய பிரயாணத்திலே நான் இருக்கிறேன்.
அதைத்தான் முதல் வசனத்தில் இவர் சொல்லுகிறார். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடு கடவுளுக்குரிய வழிமுறையோடு நான் அதை பூரணப்படுத்த வேண்டும். அப்படி நான் அதை பூரணப்படுத்த வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க தீர்மானிக்கிறேன். பரிசுத்தமாகுதலின் பூரணத்தில் ஒரு மனிதன் பூரணமாக பிரயாணிப்பதற்கு அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? 14ஆம் வசனத்தில் இருந்து அந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் 18வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் பவுல் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனியுங்கள். நீங்க என்னோட சேர்ந்து வாசிக்கலாமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது, விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி ஐந்து காரியங்களை பவுல் அங்கே சொல்வதை நீங்கள் கவனிக்கலாம். முதல் காரியம் என்ன? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்போ முதல்ல என்ன இருக்கக்கூடாது? தவறான பிணைப்புகள் இருக்கக்கூடாது. இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது? தவறான சம்பந்தங்கள் இருக்கக்கூடாது. மூணாவது என்ன இருக்கக்கூடாது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்படியான மூணாவது என்ன இருக்கக்கூடாது? தவறான ஐக்கியங்கள் இருக்கக்கூடாது. நாலாவது என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்கும் பேடியாளுக்கும் இசைவேது, தவறான இசைவுகள் இருக்கக்கூடாது. கடைசியாக என்ன சொல்றாரு? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. ஐந்து காரியங்கள் சொல்லி பார்க்கலாமா? முதல் காரியம் என்ன? தவறான பிணைப்பு. இரண்டாவது என்ன சொல்றாரு? தவறான சம்பந்தம். மூணாவது என்ன சொல்றாரு? தவறான ஐக்கியம். நாலாவது என்ன சொல்றாரு? தவறான இசைவு. ஐந்தாவது என்ன சொல்றாரு? தவறான பங்கு. இதை ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையிலே மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். இந்த தொடர்புகளில் இருந்து தன்னை வெளியே கொண்டு வருவதற்கு அவன் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருக்கணும்னா அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்க வேண்டும். என்ன உணர்வு? அவர் என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. எனக்கு என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னா, எப்பவுமே நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், கடவுளின் உறைவிடமாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு இருக்குமானால் இந்த 5 விஷயங்களிலும் நான் கவனமாய் இருப்பேன். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நான் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஏனென்றால் நான் தேவனுடைய ஆலயம். இதே வார்த்தையை தான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்றார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த நாட்களில் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? ஆண்டவரே, பரிசுத்தத்தை பற்றி இந்த நாட்களிலே தொடர் போதனைகளை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரிசுத்தமாகுதலை என் வாழ்க்கையிலே நான் அபியாசிப்பதற்கு, துளிர்விடும் காலங்கள் என் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு எனக்கு என்ன உணர்வோடு நான் வாழ வேண்டும்? நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், உறைவிடமாய் இருக்கிறேன்.
உயிருள்ள ஆண்டவருக்கு நான் உறைவிடமாக இருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்குள் இருக்குமானால் இந்த 5 விஷயங்களிலும் நான் கவனமாக இருப்பேன். அதை இந்த நாட்கள்ல பாருங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஒன்று. இரண்டாவதாக, பரிசுத்தத்தின் பூரணத்திலே பிரயாணிக்கிற மனிதன் இரண்டாவதாக இந்த நாட்களிலே செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன? 7ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகள். அது என்ன சொல்லுகிறது பாருங்க. துக்கம் என்கிற வார்த்தை, மனஸ்தாபம் என்கிற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நீங்க வீட்டில் போய் படிங்க, நமக்கு அதுக்கான நேரம் கிடையாது. 2 வார்த்தை. முதல் வார்த்தை என்னது? துக்கம் என்கிற வார்த்தை. இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை? மனஸ்தாபம் என்கிற வார்த்தை. பாவம் உணர்த்தப்பட்ட போது கொரிந்திய திருச்சபை மக்கள் என்ன செய்தார்கள்? உத்தம மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தினார்கள். இன்னைக்கு எனக்கு என்ன தேவை இந்த நாட்களில்? ஒன்று, நான் ஜீவனுள்ள கடவுளுக்கு உறைவிடமாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு தேவை. இரண்டாவது என்ன தேவை? என் வாழ்க்கையில உணர்த்தப்படுகிற பாவங்களை குறித்த உத்தம மனஸ்தாபம் தேவை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பவுல் இந்த கடிதத்தை ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் எழுதி என்ன சொன்னார் உங்களுக்கு, காணாமல் போன கடிதம் என்று. அதை 2ஆம் அதிகாரத்தில் கூட சொல்வார். பாருங்க, நீங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை துக்கப்படுத்தினால் படுத்துவான். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்களை எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். உங்களுக்கு துக்கம் தான் அந்த விஷயம், துக்கமான விஷயத்தை தான் நான் எழுதியிருக்கேன். ஆனால் உங்களுடைய பாவத்தை கண்டித்து நான் எழுதியிருக்கிறேன். அந்த கண்டிக்கப்பட்ட விஷயத்திற்கு உங்களிடத்திலிருந்து வந்த பதில் என்ன என்றால், உத்தம மனஸ்தாபத்தோடு கூடிய மனம் திரும்புதல். இந்த நாட்கள் எனக்கு என்ன தேவை? வேத புத்தகத்தை அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கவும், கடவுளுடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கவும், கடவுள் எனக்கு உணர்த்துகிற காரியத்தை குறித்து உத்தம மனஸ்தாபத்தோடு கூட ஒரு மனம் திரும்புதல் எனக்கு தேவை. நீங்க எனக்கு நம்ம பகுதிகளை படிங்க, அது ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படவில்லை. 7, 8, 9 பாருங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். எப்படி முடிகிறாரு? தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. நாட்கள் எனக்கு என்ன தேவை? தேவனுக்கேற்ற துக்கம். அதான் சொன்னேன், உத்தம மனஸ்தாபம், தேவனுக்கேற்ற துக்கம். அப்படின்னா இன்னொரு துக்கம் இருக்கா? பைபிள் இன்னொரு துக்கத்தை பத்தி சொல்லுதா? கீழே வாசிக்க பார்க்கலாம். 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. அது என்ன சொல்லுது? லௌகீக துக்கமோ. அப்படின்னா 2 விதமான துக்கத்தை பற்றி பவுலிங்க பேசுறார். ஒன்னு என்ன துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம். இன்னொரு துக்கம் என்ன துக்கம்? லௌகீக துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்றால் என்ன? பாவத்திற்கான ஆழ்ந்த உணர்வும் மனஸ்தாபமும் அறிக்கை செய்தலும் மனம் திரும்புதலும் அதற்குள் அடங்கி இருக்கும். இதெல்லாமே அடங்கி இருக்கும். உணர்வு இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும், மனம் திரும்புதல் இருக்கும், கடவுளிடத்துல அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. இதான் உத்தம மனஸ்தாபத்துல இருக்கும். லௌகீக துக்கம் என்கிற பதம் அதற்கு அர்த்தம் என்னது? உலக வழியிலான துக்கம். அதை நீங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, உலக போக்கிலான துக்கம் என்பது திருவிவிலியம் மொழிபெயர்க்கிறது. அது நல்ல மொழிபெயர்ப்பது.
உலக போக்கிலான ஒரு துக்கம். உலக போக்கிலான துக்கம்னா அர்த்தம் என்னது? அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக சாரி சார், ஆமா அதை செஞ்ச தப்பு தான், விடுங்க, அதோட சரி. அதை பத்தி அதுக்கப்புறம் எந்த சிந்தனையுமே இல்லை. இந்த நாட்டில் நமக்கு என்ன தேவை? உத்தம மனஸ்தாபத்தோடு கூடிய ஒரு ஆழமான மனம் திரும்புதல் எனக்கு தேவை. ஆண்டோட சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த 2 காலங்கள் உண்மையாகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பரிசுத்தத்தில் பூரணத்தின் இலக்கை நோக்கி நான் தொடர்வதற்கு வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல உணர்வும், அந்த உணர்வோடு கூடிய ஒரு நல்ல மனஸ்தாபமும், அந்த மனஸ்தாபத்தோடு கூடிய மனம் திரும்புதலும் எனக்குள்ளே இருக்க வேண்டும். உலக பிரகாரமா என்ன நடக்கிறது? மனஸ்தாபம் இருக்கும், மனம் திரும்புதல் இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த நாட்கள் நமக்கு என்ன தேவை? மனஸ்தாபமும் வேணும், என்ன தேவை? எனக்குள்ள மனம் திரும்புதலும் தேவை. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம் இல்லையா? தாவீது எந்த சூழ்நிலையில அதை பாடினார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்கும் அதிகமாக அறிந்த ஒரு வேத பகுதி. 3 வார்த்தைகளை அங்க தாவீது பயன்படுத்துறார். முதல் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா 51:1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை. அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். 3 பதங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பதம் சொல்லுங்க பார்க்கலாம்? மீறுதல், அக்கிரமம், பாவம். என்னங்க வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா பாவத்திற்கு அவர் சொல்லுகிற 3 வித்தியாசமான வார்த்தைகள் அல்லது அதை புரிந்து கொள்ளுதல்கள் அங்க இருக்கிறது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மீறுதல், மீறுதல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்படி புரிஞ்சுக்கலாமே. நீங்க ஒரு இப்ப நம்ம ஆலயத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது, இந்த ஆலயத்தின் வழியா நிறைய பேர் இந்த வழியிலிருந்து அந்த வழியில் பூத்து போயிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்ம இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கிறோம், இது ஆலயத்திற்குரிய பகுதி, இது பொது வழி அல்ல, இதன் வழியாக யார் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அடுத்த ஒரு வார்த்தை எழுதி போடுவோம், என்னது? மீறினால். மீறினால் என்ன செய்யப்படுவீர்கள்? தண்டிக்கப்படுவீர்கள். அப்படி இல்லையா? இங்க எது ஒட்டக்கூடாது. மீறினால் என்ன செய்யப்படுவீர்கள்? தண்டிக்கப்படும். மீறுதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? எல்லை கோடுகளை தாண்டுதல். இப்படி மனசு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. கடவுள் மனிதனுக்கு வகுத்திருக்கிற வாழ்க்கையின் எல்லை கோடுகளை நீ தாண்டுவாயானால் அதுதான் மீறுதல். கிராசிங் த பார்டர் லைன்ஸ். தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் செஞ்சது தப்புதான். என்னுடைய மனைவியை விட்டுவிட்டு இன்னொருத்தனுடைய மனைவியை நான் எனதாக்கி கொண்டேனே. நீர் எனக்கென்று வகுத்த வாழ்க்கை கோட்டை நான் என்ன செய்திருக்கிறேன்? மீறி இருக்கிறேன். மீறுதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? சொல்லுங்களேன். மனசுல பதில் சொல்லுங்க. எல்லை கோடுகளை தாண்டுதல். கிராசிங் த பார்டர் லைன்ஸ். சரி, 2வது வார்த்தைக்கு வரும். இன்னும் 2வது வார்த்தை என்ன வார்த்தை? அக்கிரமம். எப்படி மனசுல வச்சுக்கிறதா நான் சொல்றேன். தமிழ்ல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீங்க மூலப்பதத்திலே இருக்கதான் அர்த்தம். ஆனாவையும் இக்கண்ணாவையும் எடுத்துருக்கு. மீதி என்ன வார்த்தை இருக்கு? கிரமம். கிரமம்னா என்னது? கிரமம்னா என்னது? ஒழுக்கமா இருக்கிறது, அப்படிதானே? கிரமம்னா என்னது? ஒழுங்கு. அதோட இந்த ஆனாவையும் இக்கண்ணாவையும் சேர்த்துட்டோம்னா என்ன இருக்காது? அக்கிரமம். அப்படின்னா அக்கிரமம் என்கிற வார்த்தை எப்படி புரிந்து கொள்வது? கடவுளுடைய ஒழுங்கை சீர்குலைத்தல். எல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? கடவுளுடைய violating God's discipline. violating God's discipline. கடவுளுடைய ஒழுங்கை சீர்குலைப்பு. கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற ஒழுங்கு நிலைகளை நான் சீர்குலைப்பேன் என்றால் அதற்கு பேர் என்ன பேரு? அதற்கு பேர் என்ன பேரு? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன், நான் என்ன பின்னடனா, நான் என்ன வீரம் பண்ணா நீங்க கேட்க வேண்டியது.
கடவுளுடைய ஒழுங்கை சீர்குலைப்பீர்களானால் அதுக்கு பேர் தான் என்ன பேரு? அக்கிரமம். மூணாவது வார்த்தை என்ன வார்த்தை? பாவம். ஹமார்ஷியான்றது கிரேக்க பதம். கிரேக்க மூலப்பதத்துக்கு போனீங்கன்னா அந்த பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஹமார்ஷியா. ஹமார்ஷியான்ற பதம் தான் பாவம் என்ற பதத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் என்ற பதத்திற்குள்ள அந்த ஹமார்ஷியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மிஸ்ஸிங் த மார்க். சொல்லுங்க பாக்கலாம், சத்தமா தான் சொல்லுங்களேன். மிஸ்ஸிங் த மார்க்னா தமிழ் என்ன சொல்லலாம்? குறியை தவற விடுதல். சொல்லுங்க பாக்கலாம், குறியை தவற விடுதல். அப்போ கடவுள் எனக்கென்று நியமித்த இலக்கை விட்டுவிட்டு வேறொரு திசையில நான் பிரயாணிப்பேன் என்றால் ஐ மிஸ்ஸிங் த மார்க். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். எப்படி பாவம் செய்தார்கள்? தேவன் அமைத்த இலக்கிலிருந்து தவறி வேறொரு இலக்கை நோக்கி போயிட்டார். நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாமே தப்பு தான். அக்கிரமம், பாவம், மீறுதல். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிற விதம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்து விட்டேன்? மீறுதல் செய்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? வாழ்க்கையின் எல்லை கோடுகளை சொல்லி, வாழ்க்கையின் எல்லை கோடுகளை I have crossed the borderlines of my life. இரண்டாவது என்னது? அக்கிரமம். கடவுளுடைய ஒழுங்கை நான் என்ன செய்திருக்கிறேன்? சீர்குலைத்திருக்கிறேன். மூன்றாவது என்னது? பாவம் செய்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? நான் கடவுள் எனக்கு நியமித்த இலக்கில் இருந்து என்ன செய்து விட்டேன்? தவறிவிட்டேன். சொல்ற ராமாண்டவன், நான் தப்பு செய்தேன். உத்தம மனஸ்தாபம், ஆழமான நொறுங்குதல். நான் எப்பவுமே சொல்றேன் அடிக்கடி, எங்கே நொறுங்குதல் இல்லையோ அங்கே மனம் திரும்புதல் இருக்கவே முடியாது. எங்கே மனம் நொறுங்குதல் இருக்கிறதோ அங்கதான் என்ன இருக்க முடியும்? மனம் திரும்ப. அதனாலதான் 51 சங்கீதத்துல பின்னால சொல்றார் தாவீது, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கொரிந்திய திருச்சபை மக்கள் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய உறைவிடமாய் இருக்கிறோம். அந்த உறைவிடமாய் இருக்கிறோம் என்றால் நாங்கள் 5 காரியங்களிலே கவனமாய் இருக்க வேண்டும் இல்லையா? முதலாவது, எங்களுடைய பிணைப்பு, எங்களுடைய சம்பந்தம், எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய இசைவு, எங்களுடைய பங்கு இல்லையா? இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், உத்தம மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த உத்தம மனஸ்தாபத்துக்குள்ள என்ன இருந்தது? உணர்வு இருந்தது, மனம் திரும்புதல் இருந்தது. அதான் பவுல் அழகா சொல்றாரு அந்த வசனத்துல, கீழே 10வது வசனத்துல, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான என்ன உண்டாக்குகிறது? மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆண்டவர் சொல்லுவோமா, உண்மையிலே நீங்க இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருடைய கான்சென்ட்ரேஷன் அதுல தான் இருக்கணும். சரி, இரண்டாவது காரியம். மூன்றாவது, கடைசியா, ஒன்று, எனக்கு என்ன தேவை? ஜீவனுள்ள தேவனுக்கான உறைவிடமாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு தேவை. இரண்டாவது என்ன தேவை? உத்தம மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் எனக்கு தேவை. மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கை பூராவும் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டிய செயல், அது நடந்துகிட்டே இருக்க வேண்டிய செயல் தான். அப்பதான் பரிசுத்தத்துல நான் வளர்ந்துகிட்டே இருக்க முடியும். கடைசியா 11வது வசனம் வாசிங்க, முடிக்கலாம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டு, உங்களிடத்திலே எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். You have proved yourself. பவுல் சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் விளங்க பண்ணி இருக்கிறீர்கள்.
என்ன நடந்திருக்கிறது? இப்ப வாழ்க்கையில உருமாற்றம் நடந்திருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்திருக்கிறது? நம்ம பைபிள்ல இருக்கிற வார்த்தை என்னன்னா மறுரூபம். இயேசு சீஷர்களுக்கு முன்பாக என்ன ஆனாரு? மறுரூபமானார் வாசிக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:51 நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாரும் என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு மறுரூபமாயிருவோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில் ஆகுது. ஆனா இங்க இருக்குது பாத்தீங்களா? இங்க சொல்றாரு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், பாவத்தின் மேல் வெறுப்பு, கடவுளுக்கான பயம், கடவுளுக்கான ஆவல், கடவுளுக்கான பக்தி வைராக்கியம், கடவுளுக்கான கண்டிப்பு, இதெல்லாமே ஒரு நிமிஷத்துல வர்றதில்லை. இது வாழ்நாள் முழுவதும் எனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டிய செயல். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னுடைய லைஃப் லாங் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்ன அடைவது? உருமாற்றம் அடையும் வாழ்க்கை. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? உருமாற்றம் அடைவதற்காக. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? எப்படி உருமாற்றம் அடைவதற்காக? கடவுளுடைய சாயலில் நான் உருவாவதற்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அப்படி என்றால் குமாரனுடைய சாயல் என்னிலே உருவாக வேண்டும். ஒரு உருமாற்றம், the transformation. எத்தனை வருஷம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கோம்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம ரொம்ப சாதிச்சுட்டதா நம்ம நினைக்கிறோம். நம்ம ரொம்ப வளர்ந்துட்டதா நம்ம நினைக்கிறோம். போதும் என்று நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 அபாய நிலைகள் உண்டு. ஒன்று தேக்க நிலை, மேலையும் போறதில்லை கீழையும் போறதில்லை, நான் இருக்கிற நிலை போதும் நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய அபாயத்தை உண்டு பண்ணும். இன்னொன்று பின்மாற்றம் அடைதல், கீழே செல்லுதல். இந்த 2க்கு எதிர்நிலை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மேலேயோ முன்னோக்கியோ செல்ல வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு உருமாற்றம் நிச்சயம் அவசியம். அடிக்கடி எனக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆதியாகமம் 17:1 படிச்சு பாருங்க. அதை படிச்சு நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. என்ன வாசிக்கிறோம் பாருங்க. ஆபிராம் 99 வயதான போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. எத்தனை வயசுல சொல்லுங்க, ஒத்துக்குவீங்களா? பெரியவங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. 60 வயசுலையோ 65 வயசுலையோ 70 வயசுலையோ 75 வயசுலையோ உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ உத்தமனாய் நட, நீ உத்தமனாய் நடன்னா உண்மையிலே என்ன வந்துடும்? பெரியவங்களுக்கு கோபம். பார்த்தீங்களா? சொல்லும் போது கோபம் வருது பாருங்க. யாரை பார்த்து? என்ன கேள்வி? ஒருவேளை வரலாம், தப்பு இல்லை. ஒருவேளை மனிதர்கள் சொல்லும் போது அந்த உணர்வுகள் வரலாம். ஆனா இதை சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? கடவுளுக்கு இருக்குது. 99 வயசுல யாருமே இல்லையே. திருச்சியில் ஒரு வேதாகம மாநாட்டில் நான் பேசுவேன். எப்பவுமே பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு பைபிள் கான்ஃபரன்ஸில், இந்த வருஷம் தான் இந்த கொரோனானால இல்லை, ஒரு 500லேருந்து 1000 மக்களுக்கு மேலே ஒரு நல்ல வேதத்தை நேசிக்கிற ஒரு மக்கள் கிராஃபோர்டில் வருவாங்க. ஒரு தடவை நான் கேட்டேன், 100 வயசானவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு 1000 பேருக்கு ஒரே ஒரு ஐயா கை தூக்குனார். எந்திரிக்கையா உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பேசுனார். வயசு 101 அப்படின்னாரு. ஊட்ட முடிஞ்சா நான் கேட்டேன், உண்மைதான், வயசு 101 தான். 101 பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை? இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 100. அப்புறம் சத்தம் வரலையே. 175. ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் 175. இப்போ ஒரு வயசு என்ன ஆகுது? 99 முடிஞ்சு போச்சு. இப்போ 100வது வயசை தொட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை வயசு இருக்க போறாரு அவரு?
76 வயசு இருக்க 76 வருஷம் இருக்க போறான்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. கடவுளுக்கு தெரியும். விடுங்கப்பா, இவ்வளோ நாள் நீ ரொம்ப நல்லவனா இருந்துட்ட, நீ இருக்க போகிறது 76 வருஷம், எப்படியோ சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். எத்தனை வயசுலையும்? 99 வயசா இருக்கலாம், 19 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம். ஏஜ் மேட்டரே கிடையாது. ஆனால் நோக்கம் என்ன? நான் கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். தட் இஸ் தி எய்ம். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள் மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தில் என்னை வளர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட தரிசனத்தில் என்னை உருவாக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? பரிசுத்தத்தின் பூரணத்தை நோக்கி நாம் முன்னேற கடவுள். 3 காரியம் சொன்னேன். ஒன்று, மூன்று உண்மைகளை மனசில் வைக்கணும். ஒன்று, நான் ஜீவனுள்ள தேவனுக்கு உறைவிடமாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு தேவை. இரண்டாவது, உத்தம மனஸ்தாபத்தோடு கூடிய மனம் திரும்புதல் தேவை. மூன்றாவது, உன்னத வாழ்வுக்கான உருமாற்றம் எனக்கு தேவை. என் வாழ்க்கையில மாற்றம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பண்பு நிலைகளிலே, வார்த்தைகளிலே, செயல்களிலே, என்னுடைய ரசனைகளிலே, தீர்மானங்களிலே, செயல்பாடுகளிலே மாற்றங்களை கடவுள் எதிர்பார்க்கிறார். நாம் பிரார்த்தனை செய்வோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினத்தில் தொடர்ந்து நாம் தியானம் செய்வோம். கடவுளுடைய பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். லெந்து காலத்தின் கூட்டத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய தெளிந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமாகுதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் விரும்பும் பரிசுத்தம் என்னில் நிறைவேறுவதற்கு என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுவோமா? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கேனும் பரிசுத்தமே எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கேனும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த வாழ்வின் தரிசனத்திற்கு என்னையும் எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்வாழ்வுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வளர்ச்சியடைய எனக்கும் திருச்சபை மக்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம் அனைவரும் எழுந்திருந்து நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலை என்று 34வது பாடலை பாடி நம்மை நம்முடைய காணிக்கைகளை நாம் ஜெபத்தோடு நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலை என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாமாலை என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இன்னும் நன்றிய துதிப்பாடு நம் இயேசுவை
சவாலை என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிறாரே, திகைக்கிறாரே, துதியினாலே துதிரும். கலங்கிறாரே, திகைக்கிறாரே, துதியினாலே துதிரும். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை பாடு. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த தப காலத்தினுடைய முதல் வாரம் இந்த வெள்ளிக்கிழமையில ஆவியானவரே எங்களோடு பேசி அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தூய சிந்தனைகளை நாங்கள் சுமந்து சென்று வரக்கூடிய 2 நாட்களிலும் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆவியானவரை உதவி செய்கிறார்கள். எங்களோடு கூட நீங்கள் பேசுறீங்க, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமார், ஐயாமார், குட்டி தம்பி தங்கைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரையும் ஆவியானவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் பால்ராஜ் ஐயா அவர்களையும் நீ பயன்படுத்தின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மீண்டும் இல்லத்திற்கு திரும்பும் பொழுது பத்திரமாய் சென்று நாளை தினத்தில் எதிராலயத்தில் கூடி வந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்க நீங்கள் உதவி செய்கிறோம். படைத்த காணிக்கு எங்களையும் நிறைவேற்றிக் கொண்டு ஆசீர்வதி நேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய கூச்சொலுக்கு நம் மனதில் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழிநடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவர் திருப்பேராக.